ஞாயிற்றுக்கிழமை டைம் என்னாச்சு 6:15 மணி. சில விஷயமெல்லாம் இருக்குல்ல, என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது. பிளான் பி. ஒரு சொன்னார் 6 மணிக்கே நம்ம கிளம்பி போயிடுவோம் கோத்தகிரியிலேருந்து. கோயம்புத்தூரில் போய் நல்ல டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னாரு. நானும் சரி அப்படின்ட்டேன். வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வர்றோம். நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி வாபிள் ஆகுது. அப்புறம் வண்டி நிறுத்தின. சரி, நீ டேம்பரில் தான் இஷ்யூ. டேம்பருங்கிறது இதுதான் டேம்பருங்கிறது நம்ம ஸ்டியரிங் இருக்குல்ல, அதை வந்து அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் டேம்பர். அது வந்து டேட்டோனுக்கு அடியில் இருக்குது. சரி, அதுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குமான்னு பார்த்தேன். அப்புறம் இறங்கின டயர் தட்டி பார்த்தா அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை தெரில. ரெண்டாவது வண்டி ஓட்டினேன். எங்கேயும் வாபிள் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் நான் பிளான் பி ஸ்ரீராமன் நிறுத்திட்டு என்னடா ஏதோ இஷ்யூன்னு செக் பண்ணி பார்க்கும்போது டயரில் பஞ்சர் டியூப்லெஸ் டயர் பஞ்சர். இதுலேருந்து நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, என்னதான் நினைச்சாலும் பிளான் பண்ணாலும் அது நடக்கணுங்கிறது இல்லை. 2, வண்டியெல்லாம் எடுத்து பெரிய புளுத்தி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரைடுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. அதனுடைய சில விஷயம் மைண்டில் யோசிச்சு பஞ்சர் கிட் கையில் வச்சிருக்கணும் இல்லையா? நம்ம அதை வச்சிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. சார், இனி அவர் வருவார் தலைவர். அவர் ஹேர் கட் பண்ணிருக்காரு. நல்ல வேலை அவர் இன்னைக்கு ஆமா. நாங்க இங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல கேட்கறோம் சார், பஞ்சர் கடை சார், ஞாயிற்றுக்கிழமையில இங்க பஞ்சர் கடையே திறக்காதுன்ட்டாரு. நல்ல வேலை இவரோட குமார் டயர் ஒர்க்ஸ். யாராவது கோத்தகிரியில வந்து பஞ்சர் ஆச்சுன்னா நேரம் இங்க வந்துருங்க. அவர் போன் அடிச்சோமா, அவர் ஹேர் கட் பண்ணிருக்காராமா, அதனால அவர் வந்து பஞ்சர் போடுறாரு. மேல ஒரு கோழி கடை இருக்கு, அங்க கேக்கோ கிளாக்னு ஒன்று இருக்கு. அதை ஓப்பன் பண்ண ஒரு டீயா சாப்பிடலான்னு பார்த்தா எதுவுமே நடக்காது போல இருக்குங்க. ஐயோ, முட்டிக்க வேண்டியதான்